साथियों, इंडी अलायंस के लोग महिलाओं के साथ कैसा व्यवहार करते हैं, तमिलनाडु इसका साक्षी रहा है। आपको याद होगा, जब जयललिता जी जीवित थी तब डीएमके के लोगों ने उनके साथ कैसा बिहेव किया था। यही डीएमके का रियल फेस है। इसलिए ये लोग पार्लियामेंट में विमेन रिजर्वेशन बिल का भी विरोध करते हैं। इसलिए तमिलनाडु में महिलाओं के खिलाफ अपराध बढ़ रहे हैं। 19 अप्रैल को मेरी माताओं बहनों को डीएमके के इस महिला विरोधी माइंडसेट के खिलाफ भी वोट करके उनको सजा देनी है। நண்பர்களே, இந்தி கூட்டணி இந்த திமுகவும் காங்கிரசும் பெண்களை எப்படியெல்லாம் கேவலமாக நடத்துகிறார்கள், இழிவுபடுத்துகிறார்கள், இதுக்கெல்லாம் தமிழ்நாடு தான் சாட்சி. உங்களுக்கு நினைவு இருக்கலாம், ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருந்தப்ப அவரை திமுக காரங்க எப்படியெல்லாம் இழிவுபடுத்தினார்கள். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதுதான் அவங்களோட உண்மையான முகம். அதனால தான் அவங்க இன்றைக்கு நாங்க மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை கொண்டு வரும்போது நாடாளுமன்றத்தில் அதை எதிர்க்கிறார்கள். தமிழ்நாட்டில் தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மலிந்து போய் இருக்கிறது. ஆகவே என் தமிழகத்தின் தாய்மார்களே, என் சகோதரிகளே, வர்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நீங்க வர்ற இந்த தேர்தல்ல வழங்கக்கூடிய ஒரு தீர்ப்பு இருக்கிறதே, அது திமுகவுக்கு வழங்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்க வேண்டும். பெண்களுக்கு எதிரான அவர்கள் மனநிலையை கண்டிப்பதாக நீங்கள் வாக்களிக்க வேண்டும்.